ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு க்ரைம் டச். இன்றைக்கி நான் பேச போகிற க்ரைம் இன்சிடென்ட்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறதுனா எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஈவன் பர்சனலாக எனக்குமே பஸ் ட்ராவலிங் பிடிக்கும். ஸ்கூல் அண்ட் காலேஜ் டைமில் நிறைய முறை நான் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணியிருக்கேன். அந்த ஜன்னல் ஓரம் சீட்டில் உட்காந்துட்டு நல்ல காற்று வாங்கிட்டு வெளியே ரோட் சைடில் இருக்கிற வியூஸ் எல்லாம் பார்த்துட்டு போகும்போது நம்ம உள்ளே இருக்கிற அந்த குட்டி குழந்தை எக்ஸைட்மெண்ட்டில் கண்டிப்பாக வெளியே எட்டி பார்க்கும். எத்தனை பேருக்கு இந்த பஸ் ட்ராவலிங் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் ஏன் இப்போது பஸ் ட்ராவல் பற்றி பேசுகிறேன்னு நீங்கள் யோசிக்கலாம். பட் நான் சொல்ல போகிற இன்சிடெண்ட்க்கும் பஸ்க்குமே நிறைய கனெக்ஷன்ஸ் இருக்குது. நம்ம க்ரைம் பிரான்ச் கேஸ் ஃபைல் 1ல் பார்க்க போகிற கேஸ் மலேசியா நிர்பயா கேஸ். 9 ஜூன் 1976 கங்கா பர்லீஸ் மலேசியாவில் முக்தா இப்ராஹிம் மற்றும் ஹரிசுன் உசேன் தம்பதிகளுக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. 2 ஆண் குழந்தைகளுக்கு பிறகு பிறந்த பெண் குழந்தைக்கு அவங்க வச்ச பேர் நூர் சுசைலி முக்தா. ஆனால் அவங்கள செல்லமாக சூசின்னு கூப்பிடுவாங்க. ஒரே பெண் குழந்தை அப்படிங்கிறதால ரொம்பவே செல்லமாக அவங்கள வளர்த்தவங்க சூசியோட ஆசைப்படி யூகேயில் இருக்கிற தி மோன்ஃபோர்ட் யூனிவர்சிட்டியில் படிக்கவும் வச்சாங்க. அங்கே நல்ல முறையில் படித்து கிராஜுவேட் ஆன சூசி மறுபடியும் மலேசியாவுக்கே வந்தாங்க. அவங்களோட அம்மா அப்பா கூடவே இருந்து இங்கேயே வேலை பார்த்து செட்டில் ஆகலான்னு. அதே மாதிரி அவங்க ஆசைப்படி கிளாங்கில் இருக்கிற பந்தாய் மெடிக்கல் சென்டரில் சூசிக்கு கம்ப்யூட்டர் இன்ஜினியராக வேலை கிடைச்சிது. ஒரு 24 வயசு சராசரி பெண்ணுக்கு இருக்கிற எல்லா ஆசைகளும் சூசிக்கு தடையே இல்லாமல் கிடைச்சதுன்னு சொல்லலாம். பிடிச்ச படிப்பு, அதுக்கு ஏற்ற மாதிரி வேலைன்னு ரொம்பவே சந்தோஷமாக சிறகடிக்க ரெடியாக இருந்த சூசிக்கு அப்போது அவங்களுக்கு வரப்போகிற கஷ்ட காலம் ரொம்ப தூரம் இல்லைன்னு தெரியாது. 7 அக்டோபர் 2000 காலை 7:45 மணிக்கு சூசி ரெண்டல் ஹவுஸில் இருந்து அவங்க ரூம்மேட் ரொசாம்லிசா உமார் கிட்ட சொல்லிவிட்டு வேலைக்கு ரொம்ப சந்தோஷமாக கிளம்புனாங்க. ஆனால் அப்போது அங்கே இருந்து கிளம்புன சூசிக்கோ இல்லை அவங்க ரூம்மேட்கோ தெரியாது இதுதான் அவங்க சூசியை பார்க்குற கடைசி முறைன்னு. பஸ் ஸ்டாப்பில் நார்மலாக பஸ்ஸுக்கு வெயிட் பண்ணவங்க முன்னாடி அந்த பஸ் வந்து நின்னது. எதிரில் நிற்கிறது எமன்னு தெரியாமல் பிடிச்ச வேலைக்கு போகிற எக்ஸைட்மெண்ட்டில் அதில் ஏறின சூசி கூடவே இன்னமும் நிறைய பேரும் ஏறினாங்க. அந்த பஸ் ஏற்றின பேசஞ்சர்ஸோடு அங்கே இருந்து போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு கிளம்புது. அப்படியே சூசியோட இறுதி யாத்திரைக்காகவும் தான். கிளாங் பஸ் டெர்மினலில் இருந்து கிளம்புன அந்த பஸ் சரியாக காலை 8:15க்கு கிளாங் ஸ்டாப்பை ரீச் பண்ணதுமே அந்த பஸ்ஸில் இருந்த மொத்த கூட்டமுமே இறங்குது. ஆனால் சூசியும் பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த ஆடவரும் மட்டும்தான் அந்த பஸ்ஸில் இருந்தாங்க. கொஞ்ச நேரத்தில் அந்த ஆடவரும் அவரோட ஸ்டாப்பில் இறங்கினதும் அந்த பஸ்ஸில் சூசி மட்டும் ஒரே பயணியாக இருந்தாங்க. பஸ்ஸில் எல்லாரும் போல் வேடிக்கை பார்த்துட்டே வந்த சூசி கொஞ்ச நேரத்தில் அந்த பஸ் வழக்கமாக போகிற ரூட்டில் போகாமல் வேறு ரூட்டில் போகிறதுக்கு கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏதோ தப்பாக இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டவங்க அந்த பஸ் டிரைவர்கிட்ட அதை சொல்லி சந்தேகமும் கேட்குறாங்க. இது வரைக்குமே பஸ்ஸை மட்டுமே ஓட்டிக்கிட்டு இருந்த அந்த டிரைவர் சட்டுன்னு பஸ்ஸை ரோட் சைடில் நிறுத்திட்டு சூசியை நோக்கி வர ஆரம்பிக்கிறான். ஆல்ரெடி நடந்த விஷயத்தால் அதிர்ச்சியில் இருந்த சூசிக்கு டைம் தராமல் அவங்கள அடிக்கவும் ஆரம்பிக்கிறான். என்னதான் சூசி எதிர்த்து போராடினாலும் ஒரு ஆணோட பலத்துக்கு முன்னாடி ஈடு கொடுக்க முடியாமல் சோர்ந்து போகிறாங்க. இந்த சான்ஸ்க்காக வெயிட் பண்ண அந்த டிரைவரும் அவனோட கேவலமான எண்ணத்தை நிறைவேற்றிக்க ஆரம்பிக்கிறான். சூசியை அவனோட இச்சைக்கு பயன்படுத்திக்க ஆரம்பிக்கிறான். அவங்க கதறலையும் பொருட்படுத்தாமல் மேலும் மேலும் அவங்கள சீரழிக்க ஒரு கட்டம் அதை தாங்க முடியாத சூசி அவனை தள்ளி விட்டுட்டு அந்த பஸ்ஸோட ஜன்னலை அவங்க கைகளால் உதவிக்கு தட்ட ஆரம்பிக்கிறாங்க. அந்த சமயத்தில் அந்த வழியாக டியூஷனுக்கு சைக்கிளில் போயிட்டு இருந்த டேவன்கிற 18 வயசு பையன் மேல் சட்டை இல்லாமல் ஒரு பொண்ணு பஸ் ஜன்னலை தட்டி கத்துறதை பார்த்து ஏதோ சரியில்லைன்னு வேகமாக அந்த பஸ்கிட்ட போய் அந்த கதவை ஓங்கி தட்ட ஆரம்பிக்கிறான். ஆனால் சுதாரித்த அந்த மிருகம் மறுபடியும் சூசியை அட்டாக் பண்ணி பஸ் சீட்டோட அவங்கள கட்டி போட்டுட்டு வேகமாக போய் பஸ்ஸை ஸ்டார்ட் பண்ணி அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறான். டேவன் அலர்ட் பண்ணதில் அப்போது அங்கே இருந்த 2-3 பேர் அந்த பஸ்ஸை துரத்த ட்ரை பண்ணுறாங்க. ஈவன் டேவனுமே சைக்கிளை வச்சு அந்த பஸ்ஸை துரத்த ட்ரை பண்ணியிருக்காரு. ஆனால் ஒரு தூரத்துக்கு மேலே பஸ்ஸை துரத்த முடியாமல் போக அந்த பஸ் டேவனோட கண்ணில் இருந்து சிறு புள்ளியாக மறைஞ்சு போகுது. பஸ் ஜன்னலை ஓப்பன் பண்ணி தப்பிக்க ட்ரை பண்ணியிருக்கலாமேன்னு உங்களுக்கு யோசனை வரலாம். ஆனால் இந்த பஸ்ஸோட ஜன்னல் ஃபுல்லி ஃபிக்ஸ்ட். அதாவது இந்த ஜன்னலை திறக்கவும் மூடவும் முடியாது. அங்கே இருந்து தப்பிச்சு ஓடின அந்த மிருகம்
எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அங்கேயே சுற்றிக்கிட்டு இருக்க. அப்போது தமான் புக்கே திங்கியில் இருக்கிற ஒரு கைவிடப்பட்ட கன்ஸ்ட்ரக்ஷன் ஏரியாவில் பஸ்ஸை நிறுத்தி சூசியை அங்கே வச்சு மறுபடியும் சீரழித்து அவங்களோட தூடோங்க யூஸ் பண்ணி, அதாவது முஸ்லீம்ஸ் நார்மலாக தலையில் போட்டிருக்கிற ஹெட்ஸ்காஃபை யூஸ் பண்ணி அவங்க கழுத்தை நெரிச்சு கொலையும் செய்கிறான். சந்தோஷமாக வாழணும், நல்லா சம்பாதிக்கணும், பட்டாம்பூச்சியாக சிறகடிக்கணும்னு ஆசையாக வேலைக்கு கிளம்பின சூசி இந்த அரக்கனோட கையில் மாட்டி உயிரையும் விட்டாங்க. ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாத அந்த மிருகம் கூட கொஞ்சம் மனசாட்சியோடு நடந்துக்கும். இவனெல்லாம் எந்த வகை ஜந்துன்னு சொல்கிறதுன்னு தெரியல. அந்த அரக்கன் சூசியோட உடலை எந்த துணியும் இல்லாமல் அப்படியே அங்கே விட்டுட்டு அங்கே இருந்த பஸ்ஸோட தப்பிச்சு போகிறான். சூசியோட கடைசி நிமிஷங்களுக்கு சாட்சி கல்லும் மண்ணும் நிறைந்த அந்த கைவிடப்பட்ட கட்டிடம்தான். அன்ஃபார்ச்சுனேட்லி அந்த சமயமாக அந்த இடத்துல யாருமே இல்லாதனால சூசியோட மரணத்தை தவிர்க்க முடியாமல் போயிடுச்சு. சூசியோட இறந்த உடல் மதியமாக அந்த பக்கம் போன ஒருத்தர் பார்த்து போலீஸ்க்கு தகவல் சொல்கிறாரு. போலீஸ் சூசியோட உடலை தெங்கு அம்பு அண்ட் ரஹிமா ஹாஸ்பிட்டலுக்கு ஆட்டோப்சிக்காக அனுப்பிட்டு கிரைம் ஸ்பாட் உள்ள தடயங்களை ஃபாரன்சிக் டீமை வச்சு கலெக்ட் பண்ணுறாங்க. சூசியோட உடல் ஆட்டோப்சி பண்ண டாக்டர் ஹலீம் அவங்க இறப்புக்கு காரணம் லிகேச்சர் ஸ்ட்ராங்குலேஷன், அதாவது ஈஸியாக வளைக்கக்கூடிய ஒரு பொருளால் ஒருத்தரோட கழுத்தை இறுக்கி பிடிச்சி அவங்க மூச்சுக்குழாயோட சுவாசத்தையும் ரத்த ஓட்டத்தையுமே நிறுத்துறது. அப்புறம் பிளண்ட் ட்ராமா டு தி ஹெட், கூர்மையாக இல்லாத ஒரு பொருளால் தலையில் பலமாக அடிக்கப்பட்டு அதை ஸ்கல்லை டேமேஜ் பண்ணாமல் மூளையை டேமேஜ் பண்ணுற வகையான ஒரு தாக்குதல். சூசி உடலில் 44க்கும் மேற்பட்ட காயங்கள், கழுத்து எலும்பு முறிவு. அது மட்டும் இல்லாமல் சூசி இறக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப ப்ரூட்டலாக பாலியல் தாக்குதலுக்கு உட்படுத்தப்பட்டிருக்காங்கன்னு உறுதியானது. அதுக்கு ஆதாரமாக அவங்க பாடியில் சீமன் ட்ரேசஸும் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. ஆட்டோப்சி ரிப்போர்ட் போலீஸ் கைகளுக்கு வந்ததுமே சூசியோட பாடி அவங்க குடும்பத்துக்கு வழங்கப்பட்டுச்சு. ஆசையாக வளர்த்த மகள் வந்த கோலத்தை பார்த்து கதறி அழுத சூசியோட அம்மாவும் அப்பாவும் அவங்க மகளுக்கு நடந்த அநீதிக்கு எதிராக குற்றவாளியை கண்டுபிடிக்க போலீஸ்கிட்ட கோரிக்கை வச்சாங்க. சூசியோட பாடி கிடைச்ச 3வது நாளே அந்த அரக்கன் அரெஸ்ட் பண்ணப்படுறான். உண்மையை போலீஸ்கிட்ட ஒத்துக்கிட்ட அவன் சூசியோட உடைமைகளை, அதாவது அவங்க ஹேண்ட்பேக்கை வீசின கால்வாயை போலீஸ்கிட்ட அடையாளமும் காட்டுறான். அவன் தான் குற்றவாளின்னு அந்த ஹேண்ட்பேக்கில் இருந்த சூசியோட ஐடி மூலம் போலீஸ்க்கு ப்ரூவ் ஆச்சு. போலீஸ் அவன்கிட்ட நடத்தின விசாரணையில் அவன் அந்த பஸ் டிரைவர் வேலைக்கு சேர்ந்தே வரும் 10 நாள் தான் ஆகியிருக்குன்னு தெரிஞ்சது. எதனால் இப்படி பண்ணா அப்படிங்கிற ரீசனை கேட்ட போலீஸ் ரொம்பவே கோவமானாங்க. அதுக்கு காரணம் சூசி ரொம்பவே அழகாக இருந்ததால் அவங்களுக்கு இந்த கொடுமையை செஞ்சதா அவன் கான்ஃபஸ் பண்ணியிருந்தான். அழகாக இருக்கிறது கூட ஒரு க்ரைம்னு இப்படி ஒரு இன்சிடெண்ட் நடக்கும்போது தான் தெரியுது. இத்தனைக்கும் சூசி அன்றைக்கி ரொம்ப அழகனாக கண்ணை உறுத்தாத வகையில் தான் ட்ரெஸ் பண்ணியிருந்தாங்க. 1 நவம்பர் 2000 சரியாக சூசி இருந்து 1 மாதம் கழித்து குற்றவாளியை கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அவன் பேர் அனாஃபி மட்-அசான், வயசு 34. பச்சோக்லத்தாலில் பிறந்த வளர்ந்த அவனுக்கு முதல் 3 கல்யாணமும் டிவோர்ஸில் முடிஞ்சு இப்போது 4வது முறையாக கல்யாணம் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி நடந்த 3 கல்யாணத்துக்கு சாட்சியாக 3 பெண் குழந்தைகளும் இருக்காங்க. கோஇன்சிடனாக நூர் சுசைலியை அனாஃபி சீரழிச்சு கொலை பண்ண அன்னைக்கு தான் அவனோட ஒய்ஃப்க்குமே டெலிவரி ஆகி ஒரு ஆண் குழந்தையும் பிறந்திருக்கு. ஆனால் அனாஃபி செஞ்ச பாவத்துக்கு பலனா அந்த குழந்தை ப்ரீமெச்சர் பேபியாக பிறந்தது மட்டும் இல்லாமல் அனாஃபி அரெஸ்ட் ஆன அன்னிக்கே இறந்தும் போயிருந்தது. ஒய்ஃபை டெலிவரிக்கு ஹாஸ்பிட்டலில் விட்டுட்டு வந்த ஒருத்தன் வேற ஒரு பொண்ணுக்கிட்ட இந்த அளவுக்கு மோசமாக நடந்துக்க முடியுமா அப்படின்னு யோசிக்கவே ரொம்ப பயமாக இருக்குது. நூர் சுசைலி முக்தாரை ரேப் அண்ட் மர்டர் பண்ணதா அவன் மேலே வழக்கு பதிவு பண்ணப்பட்டது. மலேசியா சட்டப்படி ஒருத்தர் கொலை செய்த குற்றம் நிரூபிக்கப்பட்டா குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை தரப்படும். ரேப் கேஸில் குற்றம் நிரூபிக்கப்பட்டால் குறைஞ்சது 20 ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் பிறம்படிகள் தண்டனையாக வழங்கப்படும். கோர்ட்டில் குற்றவாளி கூண்டில் நிறுத்தப்பட்ட அசானுக்கு எதிராக வழக்கு பதிவு வாசிக்க அவன் எந்த தப்புமே செய்யலைன்னு சொல்லி நீதிபதி கிட்ட கெஞ்சவும் ஆரம்பிக்கிறான். அதாவது அரெஸ்ட் பண்ண போலீஸ் அவனுக்கு எதிராக இருக்கிற ஐ விட்னஸ் மற்றும் எவிடன்சஸ் அப்படின்னு இத்தனை இருந்துமே இப்படி கான்ஃபிடென்ட்டாக அந்த இடத்துல அந்த தப்பை நான் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும். போலீஸையும் சட்டத்தையும் ஈஸியாக ஏமாத்திட முடியும்னு நினச்சா அது ரொம்ப பெரிய முட்டாள்தனம். போலீஸ் அனாஃபியோட பேக்ரவுண்ட் செக் பண்ணதில் அவன் 1988 பினாங் மாநிலத்தில் அவனோட எக்ஸ் ஒய்ஃப் ஒருத்தரை பாலியல் கொடுமைக்கு உட்படுத்தப்பட்ட கேஸில் தேடப்பட்ட ஒரு குற்றவாளியாக
இருக்கான் அப்படிங்கிற உண்மையும் தெரிய வருது. அதோடு மட்டும் இல்லாமல் 1994 சுபாங் ஜயா ஸ்லாங்கூரில் குற்றவியல் நம்பிக்கை மீறல் மற்றும் 1996 தெலுங்கானா மாநிலத்தில் ஒரு திருட்டு குற்றத்திற்காகவும் அவன் மேலே வழக்கு தொடுக்கப்பட்டிருந்தது. அதுக்கு 30 மாத சிறை தண்டனையோட 2 பிரம்படிகளையும் அவன் தண்டனையாக அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்கான். இந்த எல்லா கருத்துக்களுமே போலீஸாரால் கோர்ட்டில் முன்வைக்கப்படுது. 12 மார்ச் 2001 ஷா ஆலம் ஹைகோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்ட அனாஃபிக்கு எதிராக மொத்தம் 54 விட்னஸஸை போலீஸ் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. மொத்தம் 62 நாள் நடந்த ஹியரிங்கில் ஃபாரன்சிக் அனாஃபிக்கு எதிராக நூர் சுசைலி முக்தார் பாடியில் இருந்து கிடைச்ச சீமன் ட்ரேசஸோட அனாஃபியின் டிஎன்ஏ ஒத்து போனதற்கான எவிடன்ஸை முன்வைக்கிறாங்க. இவ்வளோ ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தும் கோர்ட்டில் அரசு தரப்பிற்கு எதிராக அனாஃபி தான் எந்த பொண்ணையும் எதுவுமே பண்ணலைன்னு ஆர்கியூ பண்ணதோட மட்டும் இல்லாமல் புதுசாக ஒரு கதையுமே திரிச்சு சொல்ல ஆரம்பிச்சிருக்கான். ஒரு பொண்ணை பஸ்ஸில் ஏற்றினது உண்மை, ஆனால் அவங்களோட ஸ்டாப் வந்ததும் இறங்கி போயிட்டதா சொன்னவன் அப்போது அவங்களுக்கு அறிமுகமான ஒருத்தர் லாஸ்ட்டாக ஏறி அவனோட பேசிகிட்டே போனதில் தெரியாமல் கவனக்குறைவாக ஒரு பையனை இடிக்கிற மாதிரி போய் பஸ்ஸை நிப்பாட்டினதால் அப்போது அங்கே சுற்றி இருந்தவங்க கோவத்தில் ஆயுதங்களோட அவன் பஸ் பின்னாடி வரவும் பயத்தில் அங்கேருந்து பஸ்ஸோட தப்பிச்சு போனதா ஒரு கதையை சொல்லியிருக்கான். 26 ஏப்ரல் 2022 அனாஃபியோட மறுப்பால் 64 நாள் வரைக்குமே இழுத்தடிக்கப்பட்ட இந்த வழக்கு ஒரு வழியாக ஜட்ஜ் திரு இஷாமுடீன் முகமது யூனூஸ் தீர்ப்பையும் வழங்குறாரு. அதாவது அனாஃபி சொல்கிற கதைக்கு எதிராக ஒரு சாட்சியையும் அவனால் ப்ரொடியூஸ் பண்ண முடியலை. அதே மாதிரி நூர் சுசைலி முக்தார் இறந்த உடலில் அனாஃபியோட சீமன் ட்ரேசஸ் எப்படி இருந்ததுங்கிற கேள்விக்கு அவனால் சரியான பதிலையும் சொல்ல முடியலை. ஹை விட்னஸஸ் மற்றும் சீமன் ட்ரேசஸோட அனாஃபியின் டிஎன்ஏவும் மேட்ச் ஆனதால் குற்றம் நிரூபிக்கப்பட்ட அந்த வெறிப்பிடிச்ச மிருகத்துக்கு குறைந்தபட்ச தண்டனையாக தூக்கு தண்டனையும் 20 ஆண்டுகள் ஜெயில் மற்றும் 12 பிரம்படிகள் கொடுக்கப்படும்னு தீர்ப்பு வருது. அனாஃபி கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கு இந்த தண்டனையை எதிர்த்து மனு போடுறான். ஆனால் 13 ஆகஸ்ட் 2005 அவங்க அந்த மனுவை விசாரணை செஞ்சு நிராகரிக்கிறாங்க. அப்போதும் தோல்வியை ஒத்துக்காத அனாஃபி ஃபெடரல் கோர்ட் ஆஃப் மலேசியாவுக்கும் மனு போட்டான். ஆனால் 12 டிசம்பர் 2006 அவங்களுமே விசாரணைக்கு பிறகு அந்த மனுவை நிராகரித்ததோட மட்டும் இல்லாமல் அவனோட தண்டனைகளை உறுதியும் செய்கிறாங்க. இதுக்கு பிறகு அனாஃபி மனு கோரிக்கை வைக்க ஒரே ஒரு கடைசி வாய்ப்பு மட்டும்தான் இருந்தது. அதாவது ஸ்லாங்கூர் மாநில சுல்தான் கிட்ட அரச மன்னிப்பு கேட்டு அவனோட தண்டனைகளை குறைக்க. அப்போதைய ஸ்லாங்கூர் மாநில சுல்தான் ஷராஃபுடீன் இட்ரிஸ் ஷா இப்னி சுல்தான் சலாஹுடீன் அப்துல் அசீஸ் ஷா அந்த மனுவை நிராகரிக்க அவனோட தண்டனைகள் உறுதி செய்யப்படுது. 19 டிசம்பர் 2008 நூர் சுசைலி முக்தார் இறந்து 8 வருடங்களுக்கு பிறகு அப்போது 42 வயதான அனாஃபி மட் அசானை காஜாங் சிறைச்சாலையில் தூக்கிலிடுறாங்க. வாழ வேண்டிய வயசில் ரொம்ப கொடுமையான மரணத்தை சந்தித்த நூர் சுசைலி முக்தார்ங்கிற உன்னத ஆத்மாக்கு அன்னைக்கு தான் நீதியும் கிடைச்சிது. அந்த அரக்கனோட இறப்பை காஜாங் ஹாஸ்பிட்டல் உறுதி செய்து ஆட்டாப்சி பண்ணி உடலை அவன் குடும்பத்துக்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. இந்த செய்தியை கேட்ட நூர் சுசைலி முக்தாரோட அப்பாவும் அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்பட்டாங்க. நீதியை அவங்கள கைவிடலைன்னு சொன்னவங்க அனாஃபி குடும்பத்து மேலே அவங்களுக்கு எந்தவித கோபமும் வெறுப்பும் இல்லைன்னோ அவன் செஞ்ச இந்த கேவலமான வேலைக்கு அவங்க பொறுப்பாக முடியாதுன்னு ரொம்ப பெருந்தன்மையாக சொல்லியிருந்தாங்க. இந்த கேஸ்க்கு அப்புறம் அப்போதைய பிரதம மந்திரியான டாக்டர் மகாதேர் பின் முகமது இந்த கொடூரமான செயலுக்கு கண்டனம் தெரிவித்து பஸ்ஸில் எல்லாம் பெரிய கிளாஸ் வச்ச ஜன்னல்களை பயன்படுத்தணும் மற்றும் பஸ் ஜன்னல்களை டார்க் தீம் பண்ணக்கூடாது அப்படிங்கிற சட்டத்தையும் கொண்டு வரார். இந்த கேஸில் இருக்கிற தப்பு மேனேஜ்மெண்ட் அனாஃபியை சரியாக பேக்ரவுண்ட் செக் பண்ணாமல் வேலைக்கு சேர்த்தது தான். ஒருவேளை சரியாக விசாரணை செஞ்சுருந்தா கண்டிப்பாக அவனுக்கு இந்த வேலை கிடச்சிருக்காது. பெண்கள் எங்கே போனாலும் கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆபத்து அவங்கள சுற்றி தான் இருக்கும். ஒருவேளை சூசி பஸ்ஸை தப்பான ரூட்டில் போகிறத பார்த்த உடனே ரியாக்ட் பண்ணாமல் எமர்ஜென்சி லைனுக்கு கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்கலாம். அப்படி இல்லைன்னா அவங்க அதுக்கு முன்னாடியே சுதாரித்து அவன்கிட்ட இதை பற்றி கேட்காம அங்கேருந்து தப்பிக்க வேறு ஏதாவது ஒரு வழியை யோசிச்சிருக்கலாம். ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்த அப்புறம் இப்படி பண்ணியிருக்கலாம் இல்லைனா அப்படி பண்ணியிருக்கலான்னு சொல்கிறது ஈஸி. பட் அந்த சிச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் புரியும். ஸோ கேர்ள்ஸ், இதுக்கப்புறம் பஸ்ஸில் ட்ராவல் பண்ணும்போது உங்களை சுற்றி என்ன நடக்குது அப்படிங்கிற அவேர்னஸோடு இருக்கிறது ரொம்பவே நல்லது. எது வேணாலும் நடக்கலாம். எப்போதும் விழிப்போடு இருக்கிறது ரொம்ப நல்லது. முடிஞ்சால் பேக்கில் எப்போதும் பெப்பர் ஸ்ப்ரே
பெப்பர் ஸ்ப்ரே இல்லைனா செல்ஃப் டிஃபென்சிங்காக ஏதாவது முன்னேற்பாடாக வச்சுருக்கிறது ரொம்ப நல்லது. இது மற்றவங்களை காயப்படுத்துறதுக்காக இல்லை. நீங்கள் இப்படி ஏதாவது ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தால் நீங்கள் எதிராளிக்கிட்ட இருந்து தப்பிக்க உங்களுக்கு கொஞ்சம் டைம் கிடைக்கும். கண்டிப்பாக வெளியே போகும்போது நான் சொன்ன இந்த விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். டில் தென் குட் பை. அண்ட் மறக்காமல் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கீழே காமெண்ட் பண்ணுங்கள்.